சாமி 18ஆம் படி கருப்பு தாமரைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு கணிச்சு சொல்றான். இரியா யாரும் எடுக்க வேண்டாம், பொதுவான ஒரு ஆள் எடுக்க சொல்லு. பொதுவான ஆள்னா டேய் சூர்யா வாடா. எதுக்குடா? வாடா, வந்தா தானே தெரியும் நல்லதா கெட்டதானே. ஒரு சீட் எடு. எங்க அண்ணன் என்ன கிளியா, அவர் சீட் எடுக்க சொல்றீங்க? அட ஏன்டா நீங்க வேற. நானே என் தாமரை மாசமான விஷயத்தை எப்படி என் மாமங்கிட்ட சொல்றேன்னு என்னடா யோசிக்கிற? சீட் எடு. சரி எடுப்போம். படிப்பேன். படிச்சு சீக்கிரம் சொல்றா. என்ன எழுதிருக்காங்க மாமா? இவனா? நீங்களே படிங்க மாமா. ஆண் குழந்தை பிறந்தா ஆர்யா, பெண் குழந்தை பிறந்தா அனுஷ்கா. நான் எழுதின பேரு. என்ன மாமா படம் எது எடுக்க போறீங்களா? அத நான் கேட்கணும். டேய் அண்ணாச்சி எது கேட்டாலும் உடனே சொல்ல வேணாமா? அதாவது பிறக்க போற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சீட் எழுதி குளிக்க போட்டு பார்த்தோம். யாருக்கு பிறக்க போற குழந்தைக்கு? ஏன் வாய பத்துற? நான் சொல்றேன். நம்ம தாமரை கர்ப்பமா இருக்கல்ல. ஐயோ பேரன் லவ்லி போட்டா அண்ணாச்சி. கர்ப் இல்ல பாம். கர்ப்பம். உங்களுக்கு பம் வராதா? இப்ப வரடா. பம் வந்துருச்சு. டேய் படங்க. ஐயோ இவட்ட அடியோ கூட வாங்கிடலாம். சட்டையை வேற கிழிச்சு விட்டுருவானே. தாருமண்டியா உன்னே தாண்டி. இல்ல ஒன்னதான் கூப்பிடுறாரு. வரமாட்டி. ஐ வந்துட்டேன். ஏண்டா இதேக்க நீ கதையை முடிச்சுவான்னு சொன்னா தாமரை கர்ப்பமா இருக்கான்னு சொல்றதே தப்பு. இதுல பிறக்காத குழந்தைக்கு சீட்டு குலுக்கி பேர் எழுதி பாக்குறீங்களா? மாமா வலிக்கிறேன். ஏண்டா அடிக்கவே இல்லை. குழந்தை பேர் எழுதி இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் கோவம் தெரிஞ்சிருக்கும். ஏதோ புரியாத பேர் அனுஷ்கா. நான் சொல்லல சட்டையை கிழிச்சு விட்டுருவேன்னு. அவ கருப்பமானதுக்கும் இவங்க பேர் வச்சு விளையாண்டதுக்கும் நான் என்னடா பண்ணுவேன்? இந்தா கனி சாப்பிட்டானா? சாப்பிடாம இருக்கேன். உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிடுங்க. என்னமோ உனக்கு மட்டும் அக்கறை இருக்கிற மாதிரியும் எனக்கு அக்கறையே இல்லாத மாதிரியும் பேசுற. ஆமா என் பொண்டாட்டி திட்டி வெட்டி போச்சுட்டு என்ன ரொம்ப அக்கறை வேண்டி கிடக்கு. ஏய் நான் என்னவோ தப்பு பண்ண மாதிரி பேசுறேன். உங்களை யாரும் குத்தம் சொல்லல. நீங்க சாப்பிடுங்க. கனி சாப்பிடவாயா? இல்ல தாத்தா எனக்கு பசிக்கல. தாத்தா மேல கோவமாப்பா? ஐயோ அப்படிலாம் இல்ல தாத்தா. இந்த தாத்தா உசுரோடு இருக்கிறது உனக்காகத்தான். ஏன் தாத்தா ஃபீல் பண்ற? இல்லப்பா உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போன்னு சொன்னது தப்புதான். அதை நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? உன் மேல எந்த தப்பும் இல்ல தாத்தா. அவ என்ன கொலை பண்ண வந்திருக்கான்னு நினைச்சு நீ போ சொன்ன. உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் தான் செஞ்சிருப்பேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷம்பா. தாமரை ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறா. நீ அவளுக்கு நல்லதை சொல்லி வீட்டு கூட்டு வாப்பா. என்ன தாத்தா சொல்ற? இல்லப்பா இந்த பரம்பரை பகையெல்லாம் என்னோட போகட்டும். தாத்தா நீ போய் கூட்டு வாப்பா. தாத்தா நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும் தாத்தா. நான் போய் கூட்டு வரேன். கனி. ஹலோ மாப்பிள்ள. என்ன மாமா என் பொண்டாட்டி எப்படி இருக்கா? மாப்பிள்ள உனக்காக நான் இங்கே ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி. சரி நீ எப்படி இருக்க? நானா? நான் கேவலப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ள இங்க என்ன பிரச்சனைன்னா பொண்ணுக்கு சித்த பெண் ஒருத்தன் இருக்கான். அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை கட்டணும்னு ஒருத்தன் இருந்தால. இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏதோ உள் மூலமோ வெளி மூலமோ வாங்கியிருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னையவே கூப்பிட்டு பொக்குன்னு அடிக்கிறாங்க. நான் உனக்காகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ள பாடி தாங்காத, நான் கிளம்பி வந்துடுறேன். நீ ஒண்ணு இங்க வர வேணா, நான் கிளம்பி அங்க வரேன். என்ன மாப்பிள்ள இங்கே வர்றியா? ஐயா எதுக்கு வர்ற? சரி நான் பார்த்துக்கிறேன். வா. போனை என் பொண்டாட்டி கிட்ட கொடு. சரி. மூதேவி காலையிலேருந்து சேவிங் பண்ணுது. பொண்ணுன்னு பார்க்க போது போல. தாமரை புரோக்கர் வரேன். என்னாண்டு கேளு. இந்தாம்மா. யாரு? ஆளு இதே கனி. நான் பேச மாட்டேன். ஹலோ
மாப்பிள்ள, நான் தாமரையோட அம்மா பேசுறேன். அத்தை, நான் தாமரை நினைச்சேன். சாரி அத்தை. என்ன முத்தம் கொடுத்தானா? ஆமா மாப்பிள்ள, நானும் தெரியாம முத்தம் கொடுத்துட்டாரு. நீங்க தான் தெரிஞ்சாலும் கொடுப்பேன். ஏன்னா ரத்தம் சூடேறி பித்தம் தலைக்கேறி அவ முத்தம் கொடுக்க அலைகிறியா. அவ எனக்கும் கொடுத்து விட்டியா. மாப்பிள்ளடா. ஆமா ஓப்பன. ஹலோ மாப்பிள்ள, கொஞ்சம் தாமரை கிட்ட கொடுங்க அத்தை, பேசணும். இல்லப்பா, தாமரை ரொம்ப தலைவலின்னு படுத்துட்டு இருக்கா. அப்புறமா பேச சொல்லவா? அவ என்கிட்ட பேச மாட்டான்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல அத்தை. தாமரை அங்க போனதுல இருந்து அவ நினைப்பாவே இருக்கு. நான் வந்து பார்க்கட்டா அத்தை? மாப்பிள்ள தாமரை பார்க்க வரலாமான்னு கேக்குறாரு. இன்னும் சேவிங்க முடிக்கல. வர சொல்லுங்க. வாங்க மாப்பிள்ள. அத்தை, எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டு வரலாமா அத்தை? என்ன மாப்பிள்ள இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. சரி அத்தை, நாளைக்கே வந்துடுறோம். கண்டிப்பா வாங்க மாப்பிள்ள. கண்டிப்பா வாங்க மாப்பிள்ள. டேய், மாப்பிள்ள வீட்டுக்கு வர போறாரு. விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். மண்டையாளு சும்மா ஏதாவது பேசுங்க. வர்றாங்களா, அவங்களுக்கு சமைச்சு வர போறாங்க. உதப்பட போறேன். ஆனா உங்க ஃபேமிலி ஸ்டைல் என்னது இது? நல்லா இருக்கே. எங்க ஃபேமிலிக்கு என்ன ஒரு குறைச்சலும் இல்ல. கூட்டிக்கிட்டு ஓடனவனை கூப்பிட்டு விருந்து வைக்கிறது. ஆமா, வாய மூடு. ஒரு கயிறு எடுத்து தொங்கிருங்களே. கேட்கலையா? என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? மாப்பிள்ள ஃபோன் பண்ணா பேச மாட்டேங்கிற, அவளோட போய் சேர்ந்து வாழ மாட்டேங்கிற. எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்க போற? பேசுடி, ஏதாவது பேசு. அப்பா சாவுக்கு நானே காரணமாயிட்டேனேமா. நீ என்னடி பண்ணுவ? என்னைக்கு இதே கண்ணோட அப்பாவை அவர் வெட்டி கொண்டாரோ அன்னைக்கே அவர் முடிவு இப்படிதான் எனக்கு தெரியும். நீங்க என்னதான் சொல்லுங்க, அவன் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாமா. நான் எப்படிமா அவன் கூட வாழ முடியும்? புரியாம பேசாதடி. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னையே இழக்கிற அளவுக்கு நீ அவன் மேல அன்பு வச்சிருந்திருக்க. அந்த அன்பை பயன்படுத்தி அவன் உங்க அப்பாவை கொல்லணும்னு நினைச்சிருந்தா உங்க அப்பா செத்த அன்னைக்கே வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு அவன் போயிருக்கலாம். உன் கூட தான் வாழணும்னு பஞ்சாயத்து கூட்டி இருக்க மாட்டான். ஏன் இப்ப கூட உனக்கும் உன் வயிற்றுல வளர பிள்ளைக்கும் மருந்த மாத்திரன்னு பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கான். இதெல்லாம் உன் மேல அன்பு இல்லாமையா? எனக்கு என்னவோ இதே நீ தப்பானவனா தெரியல. உன் அப்பன மாதிரி பழிக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத. ஐயா உன்னா இவன் சாமி இந்த மாதிரி ஆடுவானே. இவனை சமாளிக்கிறதுக்கு உசுரே போயிடும். அந்த பக்கம் பிடிக்கிறாங்க. அப்புறம் அவனை விட மாட்டேன்டா. எவனே? அவனை விட மாட்டேன்டா. விவரமா சொல்லு. ஐயா, அதனால தான்டா களத்துல இறங்கி இருக்கேன். நானே களத்துல இறங்கி இருக்கேன்டா. ஏய், இந்த கோயில்ல வச்சானே என்ன போட்டான்? இதே இடத்துல அந்த இதே கனிய போறேன்டா. சொல்லுங்க அத்தை. ஏண்டா, விருந்துக்கு ஆடு கோழி எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. அப்படியே மாப்பிள்ளைக்கு போன் போட்டு எப்ப வராருன்னு கேட்டு. அவனுக்குலாம் போன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. டேய், அவர் நம்ம வீட்டு மருமகன்டா. அப்ப நான் யாரா? இத பாரு, அவர் நம்ம பொண்ணை கட்டினவர்டா. அவர் வரும்போது முறைப்படி மரியாதையில நாம செய்யணும்ல. இதெல்லாம் நீங்க எனக்கு பண்ண வேண்டியது. இப்ப நான் உனக்கு பண்றேன். கேவலமா இருக்கத வைங்க. டேய், அப்படியே. ஏன்னா டென்ஷனா இருக்கீங்க? பின்ன என்னடா, தாமரைக்கு சின்ன வயசுல இருந்து நான் தான் மரமாமே. என் அத்தை மாமன் என்னைக்காவது எனக்கு மரியாதை கொடுத்து ஒரு விருந்து வச்சு சாப்பிடுங்க மாப்பிள்ள, உடம்பு நல்லா பாத்துங்க மாப்பிள்ள, என் தாமரை உங்களுக்கு தான் மாப்பிள்ள அப்படின்னு என்னைக்காவது ஒரு நான் சொல்லியிருக்காங்களா? எங்க இருக்கிற பிளடி பக்கர் இதே கனியாமா அவனெல்லாம் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க. ஆடு மாடு கோழி கவுதால்னு உலகத்துல இருக்க அத்தனையும் சமைக்க சொல்றாங்க. இதுல கிட்ட இருந்து நான் தான் கவனிக்கணுமா? அட விடுங்கண்ணே, விருந்துனா அவங்களுக்கு மட்டும்தானா? நமக்கு மிச்சம் இது ஏதாவது இருக்கும்ல. என்ன மாமா இங்க என்ன பண்றீங்க? அந்த இதே கனிக்காக தான் மாப்பிள்ள காத்துட்டு இருக்கேன். நீங்களுமா? எப்ப வரானாமா? அதுக்கு தான் நம்ம சாமியார் மாமாவை எல்லையில நிப்பாட்டி இருக்கேன். என்ன மாமா வந்துட்டானா? இல்லப்பா, ஒரு கார் மட்டும் வருது. அதுல 5 பேர் இருக்காங்க. அதுல கனி இருக்கானா? அதுல கனி இல்லப்பா. ஏப்பா, 2வது கார் வருது. அதுல 5 பேர் இருக்கா. அதுல கனி இருக்கா. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. மாப்ள தலை துண்டா. மாமா தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி, கூட எத்தனை பேர் வரானுங்க? ஆக மொத்தம் 10 பேர் வர்றாங்கப்பா. 2 வண்டியில 10 பேர் வராங்களா மாப்ள? அவங்களுக்கு அதே தான் சொல்லுங்க. அவனுங்களுக்கு அதே தான் சாமியார்.